மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 5:5. இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இவரே சமாதான காரணர். இந்த முதல் வரி, இந்த வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை. இவரே சமாதான காரணர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால சொல்லப்படிய எப்ராத்தானே பெத்லகமே அப்படி இயேசு கிறிஸ்து பிறப்பு இடத்தை சொல்லப்பட்டிருக்கோம். இஸ்ரவேல் மீட்பரே கன்னத்தில் கோலில் அடிப்பார்கள் அவருடைய மரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கோம். இந்த இயேசு குறித்து சொல்லிக்கிட்டுக்கிட்டே வரும்போது 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு, அவருடைய மரணத்தை பற்றிலாம் சுருக்கமா 2-3 வசனங்கள் சொல்லக்கூடிய 4 வசனங்களும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பையும் மரணத்துக்கு சொல்லிக்கிட்டே வரும். சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் 5ஆம் வசனத்துல சொல்லும்போது, இவரே சமாதான காரணர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. இவரே சமாதான காரணர். உலகத்துல மனிதன் சமாதானமாய் வாழ்வதற்கு பல காரியங்கள் உண்டு. நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது எல்லாம் சொல்லுவோம். ஒரு மனுஷன் ரொம்ப துக்கத்தோட இருக்கான், வேதனையோட இருக்கான், ஒரு போர் அடிச்சு போயிருக்காம்னா, மனசு நிம்மதியே இல்லை, வெறுமையா இருக்குன்னா, அதை வெறுமையை போக்கி ஒரு சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யறான்? ஒரு சிலர் ஸ்மோக் பண்ணு போயிடுறாங்க. ஒரு சிலர் ஏதாவது நாடக நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் டிவியில் உட்காரு போயிடுறாங்க. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் நேரம் போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு போவாங்க. ஒரு சிலர் தண்ணி அடிச்சிட்டா கொஞ்சம் துக்கமெல்லாம் மாதிரி சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இவைகள்லாம் உலகத்துல மனிதன் தேடக்கூடிய சமாதானங்கள். ஆனா உண்மையான சமாதானத்தை கொடுப்பவர், உண்மையான சமாதானத்துக்கு காரணமானவர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஒருவரே. இவரே சமாதான காரணர். இவரும் சமாதான காரணர் அல்ல, இவரும் சமாதானத்திற்கு உலகத்துல சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இவரும் ஒரு வழின்னு சொல்லப்படல. இவரே சமாதான காரணர். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சமாதான காரணர் மட்டுமல்ல, இவர் தான் சமாதான கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற வசனத்தை கூட வாசிங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவர் தான் சமாதான கர்த்தர். அந்த வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இவரே சமாதானக்காரன் சொன்னவரு சமாதானத்தின் கர்த்தர். இவர் எப்ப சமாதானம் கொடுப்பாரா? எப்பொழுதும். இந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற மனுஷன் எப்பொழுதும் சமாதானமா இருப்பான், சகல விதத்திலும் சமாதானமா இருப்பான். அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவனுடைய அலுவலகத்தில் அவனுடைய சூழ்நிலைகள், நண்பர்கள் இருக்கிறது, எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் சகல விதத்திலும் அவன் சமாதானமா இருப்பான். இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஒரு மனிதன் சமாதானமா இருக்க முடியும். மற்றபடி எங்கேயுமே இல்லை. வெளி உருவத்தை பார்த்து யாரும் எடை போட்டுறாதீங்க. வெளி உருவத்தை பார்த்து யாரும் எடை போட்டுறாங்க. வெளியே பார்க்கும்போது அரசியல்வாதிகள் இருக்காங்க, அப்படியே டிப்டாப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, போகும்போதே அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, இங்க இடி பின்னால வருதா, சிபிஐ வருதா, நமக்கு ஏதாவது இப்போ நோட்டீஸ் வந்துருதா, அது பதட்டத்தை தான் இருப்பாங்க எல்லாருமே. நிம்மதி இல்லாத உலகத்தில் தலைமுதல் வாழ் வரைக்கும் யாருமே சமாதானமான வாழ்க்கை வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரை அல்லாமல் சமாதானத்தை கொடுக்கிறவர் யாரும் இல்லை. அடுத்து சமாதான கர்த்தர் என்று அழைக்கப்படுகிற இதே தேவன் சமாதானத்தின் ராஜா. சமாதான ராஜா, சமாதான ராஜா கர்த்ததாயா, சமாதானத்தின் ராஜா. இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்படுவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இவருக்கு அடையாளமாக மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தனை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆபிரகாமின் நாட்கள்லாம் வந்தான். அவனை பற்றி சொல்லுவோம், ஆதி அந்தம் இல்லாதவன், வம்சவழி இல்லாமலாம். அந்த இயேசு கிறிஸ்துவ பற்றியே சொல்லக்கூட பிரதான ஆசாரியனை போல வந்தான் இயேசு கிறிஸ்து அடையாளமாக. அப்படி வரும்போது அவனுக்கு ஆபிரகாம் எல்லாரும் தசமாக விட்டான் சொல்லப்பட்டுகிறது. அவன் தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளம். அவன் யார் என்று சொன்னால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1-2.
தேசத்துக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு நீதியின் ராஜா என்றும், இயேசுதான் நீதியின் ராஜா. பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேருனா நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. சமாதான ராஜா இயேசுதாயா, சமாதானத்துடைய ராஜாவே இயேசுதான். சமாதான கர்த்தர், சமாதான காரண, சமாதானத்தின் ராஜா. இன்னொரு வார்த்தை கூட வருகிறது, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6-7 வாசிங்களேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். இயேசு கிறிஸ்து பேர் என்ன? சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் பிரபு. அவருடைய பேரே சமாதான பிரபு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய தேவைகள் இருக்கிற இடம் அங்கதான். அங்க போனா தான் நடக்கும். இப்ப மற்ற இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போறது, அல்லது ஏதாவது ஒரு செல்வம்னா யாற்ற போறது, கல்வினா யாற்ற போறது, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதே போல ஒரு மனிதன் வாழ்க்கையில சமாதானம் வேணும்னா யார்கிட்டதான் போகணும்? இயேசு விட்டத்தான் போகணும். வேற எங்கேயும் சமாதானம் கிடையாது, வேற எங்கேயும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. வெளியரங்கமா பாக்குறத வச்சு நம்ம எடை போட்டவே கூடாது. நான் கல்லூரி படிக்கும் போதெல்லாம் இந்த பையங்க 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அரட்டை அடிக்கிறதும் அவங்க ஜாலியா இருக்கிறதையும் பாத்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்கும்போது இப்ப என்ன ஜாலி, ஒரு கவலை இல்லாத இளங்கன்றுகள் அப்படின்னப்போம். அதே பையன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு தனியா உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி சுகத்தோடு உட்கார்ந்துருப்பான். அப்ப போய் அவன்கிட்ட உன்னுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அள்ளி கொட்டிடுவான் வேதனையெல்லாம். கல்லூரி மாணவங்க தான் எதிர்காலத்துக்கு ஒரு பயத்துல தான் இருப்பாங்க எல்லாமே. கல்லூரி மாணவர்கள் கல்லூரி படிச்சவங்களுக்கு தெரியும், சேர்ந்து இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, தனியா இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு. குடும்பத்தை பற்றி ஒரு பாரம் இருக்கும், எதிர்காலத்துக்கு ஒரு பாரம் இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு பயம் இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் நிம்மதி இல்லாத ஒரு உலகம். தேவன் ஒருவரே சமாதான பிரபு, சமாதான காரண, சமாதானத்தின் ராஜா, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவரை தவிர வேற எங்க போனாலும் உனக்கு வாழ்க்கையில சமாதானம் இல்லை. சரி, இந்த வசனத்தை வாசிங்கள். இந்த ஆண்டவர் தான் அவருக்கு சமாதான கர்த்தர், சமாதானத்தின் ராஜா. அவருடைய சமாதானத்தையே நமக்கு கொடுக்கும்படிதான் நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார். வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27 ஆண்டவர் சொன்ன வார்த்தை. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. இல்லை, நான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இப்ப ஒரு ஆள் போகும்போது என் சொத்தெல்லாம் அவனை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி, என் சொத்தெல்லாம் அவனை விட்டுட்டு போறேங்க மாதிரி, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவின் வலதுபார்சத்தில் சிங்காசனத்தில் உட்கார போவதற்கு முன்பாக அவருடைய கடைசி நாட்களில் சொன்ன வார்த்தை இது. கடைசி நாட்களில் சீடர்களோடு தனிப்பட்ட முறையில் அநேக உபதேசங்களை கொடுத்தார். அப்படி கொடுத்து கொண்டு வரும்போது சொன்ன வார்த்தை தான் இது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை, எனக்கு என்ன சமாதானம் இருக்குமோ, ஆண்டவருக்கு என்ன சமாதான கேடு யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் சமாதான கேடு வரும்? ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனையா இருக்கும், அல்லது பொருளாதார பிரச்சனையா இருக்கும், வட்டி கடன் ஒரு பக்கம், வியாதி பிரச்சனையா இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும். இப்படித்தான் மனிதன் நிம்மதி இல்லாம போறான். ஆண்டவருக்கு இல்லை எந்த பிரச்சனையாவது இருக்குமா? அவர் சொல்லாகவும் கட்டேடு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அவருடைய இருதயம் எப்படி சமாதானமா இருக்குமோ அதே சமாதானத்தை நான் உனக்கு தாரேங்க. உன் சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், ஆனாலும் தேவ சமாதானம் உன்னை அப்படியே காத்துக்கொள்ளும்.
என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், ஆனா உலகம் கொடுக்கிற மாதிரி இல்ல, நான் வேற விதத்துல கொடுப்பேனார். அப்ப அவர் என்ன விதத்துல சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார்? வசனத்தை கூட வாசிப்போமா? லூக்கா 1, அதாவது அவர் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்தியினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உதிச்சதான். எல்லாம் இருளுக்குள்ள கிடக்கிறான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டான்னு சொல்லப்பட்டபடி உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு என்னைக்கு ஆதாமுக்கு சொன்னாரோ அன்னைக்கே பூமியானது ஒரு ஆவிக்குரிய இருளுக்குள்ளும் மந்தாரத்துக்குள்ளும் வந்து விட்டது. எந்த மனுஷன் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒருவர் கடிந்து பட்சிக்கிறவர்களா இருந்தாங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த முதல் மனிதன் காயின் கொலைகாரனாய் மாறினான். உலகத்துல பிறந்த முதல் மனிதன் கொலைகாரன். அப்படித்தான் இருந்துச்சு. அப்படித்தான் உலகம் இருளுக்குள்ள போனது. அந்த இருளுக்குள்ள இருக்கிற மனுஷனுக்கு முதலா வந்த வெளிச்சமே இயேசுதான். அதான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருந்தார்கள், நானே ஆடுகளுக்கு வாசல், நானே ஆடுகளுக்கு மேய்ப்பன பண்ணார். அப்ப ஆண்டவர் தான், இயேசு தான் முதல் உலகத்திலே வெளிப்பட்ட அருணோதயம், இந்த ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் லைட். அருணோதயம், முதல் வெளிச்சமே யாரு தான்? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து வெளிச்சம் எதுக்காக உதிச்சதான்? உனக்கு வழியை காட்ட முடியும். இருட்டுக்குள்ள இருக்கிற நீ நிம்மதியா சமாதானம் வாழ்வதற்கு வழி இதுதான். சமாதானத்தின் வழியை காண்பதற்காகத்தான், அந்த வெளிச்சம் உதித்தது. வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் இது வாசித்தீங்களா? சமாதானத்தின் வழி. யோவான் 14:27 வாசில என்னுடைய சமாதானம் தருவேன்னு சொன்னாரு. அடுத்து லூக்கா 1:79 சமாதானத்தின் வழி. அந்த வசனத்தை வாசிங்கள் மறுபடியும். நம்முடைய கால்களின் சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. சமாதானத்துல வழி நடத்துவதற்கு, உனக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக, உன்னதத்திலிருந்து உனக்காக வெளிப்பட்ட அந்த வெளிச்சம், ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் லைட் இயேசு தான். ஃபர்ஸ்ட் ரே ஆஃப் லைட். சமாதானத்தின் வழியை காண்பிப்பதற்காக. சமாதானத்துல என் சமாதானத்தை வச்சிருக்கிட்டு போயிட்டேன், அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்வது எப்படி, அதுக்கு என்ன வழின்னு உனக்கு காட்டுறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உனக்கு வெளிச்சமாக பூமியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழியில ஆண்டவர் அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்கிறாரா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். என்னன்னா என்ன பண்றாரா? தேவன் தம்முடைய ரத்தத்தை சிந்தினதுனால பரலோகத்தில் உள்ளவர்கள் பூலோகத்தில் உள்ளவர்களாம் தேவனுக்குள்ள சமாதானமா சேர்றாங்களாம். என்றைக்கு பூமி உன்னிமித்து சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரோ அன்றைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு பெரிய பிளப்பு உண்டாகிவிட்டது. அந்த சமாதானத்துக்கு போகின்ற வழி, அந்த சமாதானமாகிய ஜீவ விருட்சத்தை பெறக்கூடிய வழியை தேவன் அடைத்து காவலுக்கு கேருபீன்களை வைத்து உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏதேன் தோட்டத்தை வெளியேற்றினதிலிருந்து தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு பெரிய பிளப்பு உண்டாகிவிட்டது. இவன் பரலோகத்துக்குரிய காரியங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பரலோகத்து போன்னு நினைக்கவே முடியாது. நெற்றி வேர்வை நிலத்துல விழுந்தாதான் எனக்கு சாப்பாடுங்கிற மாதிரி கடினமா உழைச்சி வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். பூமி முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்க ஆரம்பித்து விட்டது. வேதனையிலே வாழ்ந்து வேதனையிலே சாகக்கூடிய மனிதனா இருக்கிறார். இதையும் தாண்டி மறுபடியும் தேவனோடு நான் ஐக்கியமாகலாம்,
பரலோக சந்தோஷத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிறத அந்த இரு தரத்தாரையும் பரலோகத்தில் உள்ள பூமியில் உள்ள சேர்க்கும்படிக்கு என்ன பண்ணாராம்? தேவன் சிலுவை ரத்தம் சிந்தி மரித்து இப்படி சமாதானத்தை உண்டு பண்ணார். யாருக்கு யாருக்கு சமாதானம்? தேவனுக்கும் மனிதனுக்கும். தேவ சமூகத்தில் இருக்கிற கேருபீன்கள், சேரபான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாடு முந்தி போன பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் நாம் ஐக்கியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் பிரதான நோக்கம் என்ன? பிதாவையும் நம்மையும் இணைக்க, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் ஒன்று போல் இணைக்கப்பட, இருவருக்கு இடையில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும்படிக்கு தேவன் செய்தார். சமாதானம் உண்டாகிவிட்டார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். அதே இன்னொரு சொல்கிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை தான் சொல்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. எப்படியெனில் அவரே தம்முடைய சமாதான காரணராகி, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. பாருங்க, என்ன பண்றானா? பரலோகத்தில் உள்ளவர்கள் பூலோகத்தில் எல்லாம் சேர்க்கும்படிக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தடையாகிய நடுச்சுவர் இருந்துச்சான். இதை தாண்டி நீ வராத, அதை தாண்டி நான் வர மாட்டேன்னு சொன்ன மாதிரி தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு பெரிய பிளப்பு இருந்தது. மனிதன் தேவ சமூகத்தில் போக முடியாது. அப்ப இந்த பிளப்பை நீக்குவதற்காகத்தான் ஆண்டு என்ன பண்ணாராம்? தேவனுக்கும் மனிதனுக்கு இருந்த பகையை சிலுவையினாலே கொண்டாராம். பகை அப்படிங்கிற அந்த ஒரு விரோதிய தேவன் தம்முடைய சிலுவையினாலே கொண்டாருன்னு பார்க்கிறோம். இருதுரத்தாரை ஒன்றாக்கும்படிக்கு பகையா இந்த நடுச்சுவர் தகர்க்கப்பட்டது. என்ன நடுச்சுவர்? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஒரு சுவர் இருந்துச்சு. என்ன சுவர்? கேருபீன்கள். சுடர்வொளி பட்டயத்தோடு கேருபீன்கள் நின்னாங்க. சுடர்வொளி பட்டயம்னா அப்படி திருப்பினா அப்படி பளிச்சு நடிக்கும், அந்த பல பல பலன்னு இருக்கும். சுடர் விட்டு ஒளி வீசுகின்ற பட்டயம், சுடர் ஒளி பட்டயம். இருவரும் கருக்குள்ள பயங்கரமா, யாரும் அந்த கேருபீனை தாண்டி, கேருபீன்னா தேவதூதன், அவனை தாண்டி அந்த சீவ விரிச்சிட்டு போயிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு நடுசுவர் இருந்தது. அதை தேவன் தம்முடைய சிலுவையினாலே உடைத்தெறிந்தார். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, தேவன் மனிதனோடு உறவாடன்னு ஆசைப்படுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களோடு தங்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப என்ன செய்யறாரு? தனக்கு என்று ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிறார். ஏன்னா தேவனுடைய கோபம் அவரையும் மீறி, மனிதனுடைய தீட்டு நிமித்தம் அவருடைய கோபம் ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு வந்துடும், மனிதனை காலி பண்ணிடும். அப்ப அது என்ன செய்ய வேண்டியிருக்கு? மனிதனுக்கு தேவனுக்கு இடையில உறவு வேணும்னா, தேவ கோபம் மனிதனை தாக்கிடக்கூடாதுன்னா ஒரு பாதுகாப்பு வேண்டும். அந்த பாதுகாப்பு தனக்குத்தானே வேலி போட்டுக்கிடுறாரு. எதுக்காக? மனிதனுக்காக. என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் வைக்கிறார். அப்ப ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரும் பரிசுத்தலம் வைக்கிறாங்க. ஆனா மகா பரிசுத்தலத்துக்கு தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல போறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்த பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்தலம் இடையில பெரிய திரை ஒண்ணு இருக்கும். அதுக்கு அங்கிட்டு தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பலியின் ரத்தத்தோட பயந்து உள்ள போகணும். உள்ள போய் ஆராதனை முறைகளை முடிச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து விட்டு வெளியே வந்துடணும். வேற யாரும் உடன்படிக்கை பெட்டி சொன்னதை கேட்டாங்க, சுமந்து வரும்போது இருந்ததை கேட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி யாரும் பார்த்ததில்லை, யாரும் பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியம் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், மற்ற ஆசாரியோட பார்க்கக்கூடாது. அவங்க அந்த உடன்படிக்கை பெட்டிய பழைய நாட்களை தூக்கிட்டு போகும்போது கூட என்ன செய்யணும்னா, அதுக்குன்னு ஒரு 2 ஆசாரியர்களை ஒரு 2-3 பேர் பிரிச்சு வச்சிருப்பாங்க, 2-3 கூட்டமா. ஒரு கூட்டம் உடன்படிக்கை பெட்டியை அப்படியே தோல்னால மூடிடணும், மூடி எல்லாம் கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கூட்டம் வரணும். அவங்க தூக்கிட்டு போகணும், தூக்கி போய் ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு அவங்க போயிடணும். அதுக்கப்புறமா அதை பராமரிக்கிற ஆசிரியர் கூட திறந்து வைக்கணும். அப்படியெல்லாம் இருக்கும், சட்டம் இருக்கும், யாரும் பார்க்க முடியாது. அப்ப அந்த பெரிய திறக்குள்ளதான் இருக்கும். அது என்ன, கிருபாசனம் மூடி மேல இருக்கும்.
வேதம் சொல்கிறது, இப்பொழுது நாம் தைரியமாய் கிருபாசனிடத்திலே சேர்கிறோம். கிருபாசனிடத்திலே தைரியமாய் இப்பொழுது சேர்க்கிறோம். அந்த கிருபாசனம் என்னன்னா, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும், தங்கத்தாலான பெட்டி. பெட்டிக்கு உள்ள 2 கற்பலைகள், 2 கல்லுகள்ல, 2 ஒரு ஸ்டோன் பிளேட், 2 கல்லுல 10 கட்டளை எழுதப்பட்டிருக்கும். 10 கட்டளைகளும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கும். அதுக்கு மேல கிருபையின் ஆசனம், தேவன் கிருபையாய் தங்கி இருக்கிற சிங்காசனம், அதான் பொன்தகடு. அந்த பொன்தகட்டுக்கு மேல 2 கேருபீன்கள், தேவதூதர்கள் மேல 2 கேருபீன்கள் இருக்கும். அந்த கேருபீன்களுக்கும் கிருபாசனத்துக்கும் நடுவுல ஒரு மேகம் இருக்கும். அந்த மேகத்துக்குள்ளதான் கர்த்தர் இருப்பார். சின்ன மேகத்துக்குள்ள கர்த்தர் இருப்பார். அங்கிருந்து தான் பேசுவார். இதான் உடன்படிக்கை பெட்டியினுடைய காரியம். அப்ப வேத வசனத்தின் மேலதான் உட்கார்ந்து இருப்பாரு. கிருபையா ஆசனம் போட்டு உட்கார்ந்து, அவர் கிருபை தான் மனிதன் மேல கிருபையினாலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. 40 வருஷம் உட்கார்ந்து இருந்தார் அந்த இடத்துல. 40 வருஷம் உட்கார்ந்து இருந்தார். அப்ப என்னன்னா, கீழே தேவ வசனம், அவருடைய கிருபை, மேல கேருபீன்கள், தேவனுடைய துதி, இது எல்லாம் அடங்கியிருக்கும். அதுக்குள்ளதான் கர்த்தர் இருப்பார். அந்த மேகத்துல தான் கர்த்தர் பேசுவார். பிரதான ஆசிரியர் பயந்து உள்ள போகணும். ஒரு இது சொல்றாங்க, வேதத்தில் எழுதப்படல, அவங்களோட சருத்தத்தில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க, பிரதான ஆசாரியன் அந்த மகாபரிசலத்துக்குள்ள அவன் வருஷத்துக்கு ஒருக்கா ஜனங்களுக்காக பாவநிதி செய்ய போகும்போது அவனுடைய காலில் ஒரு செயினை கட்டி வச்சிருப்பாங்க, காலில் செயினை போட்டிருப்பாங்களாம். உள்ள போகும்போது ஒருவேளை இவன் ரத்தத்தினால போகாமலோ ஏதோ ஒரு பரிசுத்த குறைவா போய் அவன் ஏதாவது தேவனுடைய கோபத்துக்குள்ளாயிட்டான்னா, தேவன் அவன் அதுக்குள்ளே அங்கேயே அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுமே. இந்த பரிசுரத்துக்குள்ள அவன் அடிச்சிட்டார் அப்படின்னா, அவனை வெளியே கொண்டு வர்றது யார்? யார் உள்ள போய் அவனை கொண்டு வர முடியும்? அடுத்து ஒரு ஆசாரியை ரெடி பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்தி, தேவ முறைப்படி பரிசுத்தப்படி ஆசாரிய வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு பலி செலுத்தி அவனை பரிசுத்தப்படுத்தி அவங்க கையில் ரத்தத்தை கொடுத்து அவன் போய் தான் என்ன செய்ய முடியும்? வெளியே கொண்டு வர முடியும். அவன் தப்பான அவனும் கர்த்தருடைய பயங்கரமான உடன்படிக்கப்பட்ட பிரசன்னம் இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணா, காலைல செயின் போட்டிருப்பான். என்ன, அவங்க வஸ்திரத்துல எல்லாம் சின்ன சின்ன மணிகள் தொங்க விட்டுருப்பாங்க. ஆசாரிய வஸ்திரத்தை பற்றி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மணி சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். ஒருவேளை கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கல அப்படின்னா என்ன செய்வோம்னா, சத்தமே கேட்கல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க, இல்லைன்னா ஆளை அவுட்டு வரணும்னு செங்கிலியை வெளியே எடுத்துருவாங்க. ஆளை அப்படியே உள்ள விட்டு வெளியே எடுத்துருவாங்க. யாரும் உள்ள போக முடியாது. அப்படி ஒரு சொல்றாங்க. அது அப்படி அவங்க சர்த்தத்தில் அப்படி சொல்றாங்க. வேதத்தில் அந்த சம்பவம் இல்லை. அப்ப பாருங்க, அவ்வளவு மகாபரிசுத்தம், யாரும் தைரியமா போன. இப்ப நாம் தைரியமா கிருபாசனத்தில் சேர்கிறோம். எப்படி சேர்றோம்னா, அந்த திரையை விலக்கிட்டாரு, இருதிறத்தாரை ஒன்றாக்கிட்டாரு. அப்ப என்னன்னா, நம்ம கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால, ஒரு பரிசுத்த ரத்தத்தை ஆசாரியம் கொண்டு வரது மாதிரி, ஒரு மிருகத்து ரத்தத்தை கொண்டு வர மாதிரி, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டதுனால, அந்த ரத்தத்தோடே நம்ம எப்பயும் இருக்கிறதுனால, நம்ம போகும்போது நமக்கு எந்த ஒரு இது இல்லாம தைரியமா கிருபாசனத்தில் போக போறோம். இந்த உறவை உண்டாக்குனது யாருன்னா இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில ஒரு சமாதானம். தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில சமாதானம். பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் சமாதானம். இன்னும் சொல்ல போனா யூதர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் ஒரு சமாதானம். இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் மத்தியஸ்தர், நியாயப்பிரமாணத்தின் முடிவு, புதிய ஏற்பாட்டினுடைய கிருபையின் பிரமாணத்தினுடைய ஆரம்பமா இருக்கிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்ட புறஜாதியர் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்ப ஒரே சகோதரர்களா இருக்கிறாங்க. அதுதான் கொர்நேலியு வீட்டுல பேதுருவை கொண்டு கத்து வெளிப்படுத்தும் போது, புறஜாதிக்கு இதே ரட்சிப்பு தான், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு கொண்டு வந்தார். அப்ப யூதர்களும் புறஜாதிகளும் ஒற்றுமைப்படுத்தப்படுவதும் இதே இயேசுவின் ரத்தத்தால தான். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறார், தேவனையும் மனிதனையும் இணைக்கிறார். அப்புறம் யூதர்களையும் புறஜாதிகளையும் இணைக்கிறார். எதனால? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே. ரத்தத்தினாலே இதை செய்கிறார். ரத்தத்தினாலே இதை செய்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். அதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. எப்படி எனில், அவரே தம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, நமக்கு சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி. சரி,
இப்படித்தான் சமாதானம் பண்ணியிருக்கிறார். அடுத்த ரோஸ் வாசிங்களேன். இந்த சமாதானத்தை மனிதனுக்கு எப்படி சொல்றது? இப்படி வந்தா இதான்ப்பா சமாதானமான வழி. ஒரு சமாதானக்காரர் அவர் தான், சமாதானத்துக்கு வழியை உண்டாக்கிட்டாரு. இந்த வழியில வந்தீங்கன்னா உனக்கும் தேவனுக்கு இடையில சமாதானம் உண்டாகும், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்றது யாரு? அதுதான் சுவிசேஷம். வசனத்தை வாசித்து பாருங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை. சரி, ரைட். இந்த சுவிசேஷத்துக்கு பேரு சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சுப விசேஷம், அதான் சுவிசேஷம். சுப காரியங்கள் சொல்றாங்கல்ல, இந்த கொட்டடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்காக கொட்டடிக்கிற கூட்டம். ஒரு சிலர் வந்து எல்லாத்துக்கும் போவாங்க, சின்ன கல்யாண வீட்டும் போவாங்க, செத்து வீட்டும் போவாங்க. ஒரு சிலர் நாங்கள் கல்யாண வீடுகள் சடங்கு விட்டு தான் போவோம், செத்து விட்டு போவாங்க. சுப காரியங்களுக்காக கொட்டடிக்க சொல்லுவாங்க, சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறாங்க. அந்த சுப விசேஷமான காரியம் தான் சுவிசேஷம். சுவிசேஷம் வேற ஒன்றும் கிடையாது, நல்ல செய்தி. சுருக்கமா சொல்ல போனா நல்ல செய்தி, சுப செய்தி. அந்த சுவிசேஷம் என்னன்னா, அந்த சுவிசேஷம் என்னன்னா சமாதானத்தின் சுவிசேஷம். என்ன சொல்லுதுன்னா, நீ சமாதானம் பெற்றுக்கொள்ள என்ன வழி, தேவனுடைய சமாதானம் பெறுவது எப்படி, சமாதானம் பெற்றுக்கொண்டேன்னா என்ன பிரயோஜனம், தேவனுடைய எல்லாம் உனக்கு வந்து விட்டது. இப்போ ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு வீட்டில் போய் திருமணம் முடிச்சுட்டு வராங்க. ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த பிள்ளை அந்த கல்யாணம் ஆகி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்த அந்த செகண்டிலே இந்த மாப்பிள்ளை வீட்டார் எல்லா சொந்தக்காரங்களாயிடுறாங்க. அப்படித்தானே இல்லையா? மாப்பிள்ளை வீட்டை எல்லாம் அந்த நிமிஷம் சொந்தக்காரங்க. அவங்க வந்து மற்ற மாமா மாமியார் அண்ணன் தங்கச்சி அப்படி எல்லாம் வரவங்க வந்துருது ஒரு செகண்ட்ல. அத மாதிரி இந்த மனிதனை இப்படி தேவனோட ஒப்புரவாகி எல்லா சமாதான உறவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உனக்கு அறிவிக்கப்படுகிறதா சுவிசேஷம். சுவிசேஷம் வேற ஒன்றும் கிடையாது. சமாதானத்துக்கு காரணம் அவர் தான். சமாதானத்துக்குரிய வெளிச்சத்தை உண்டாக்கிட்டாரு, சமாதான வழியை உண்டாக்கிட்டாரு. அந்த வழியில இதுதான் சமாதானத்தின் வழி நீ சொல்றேன் பாருங்க, அதான் சுவிசேஷம். அப்போ ஒரு மனிதனுக்கு இயேசுவை பற்றி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நல்ல சுப விசேஷமான செய்தியை சொல்றீங்கன்னு அர்த்தம். நல்ல செய்தி, உலகத்திலேயே மிகவும் நல்ல செய்தினா இயேசுவோடு நீ ஒப்புரவாகிக் கொள்ளலாம், தேவனோடு என்னைக்கு ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு பிரிஞ்சாங்களோ, நம்ம ஆதி தகப்பன் ஆதாம் தேவன் பிரிஞ்சாங்களோ, அந்த பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்வதற்குரிய மிக உன்னதமான ஒரு செய்தி தான் சுப செய்தி, அதான் சுவிசேஷம். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவரின் பாவங்களை போக்குறார், தேவனுடைய 2வது வரப்பாரு, பரலோகத்தில் கொண்டு போகிறார். நான் எந்த ஏதனை இழந்தனோ அதே ஏதனுக்குள்ள நான் போறேன். அதான் சுவிசேஷம், அதான் சுப செய்தி, அதான் நல்ல செய்தி. அதான் சமாதானத்தின் செய்தி, சமாதானத்துக்கு ஒரு சுவிசேஷம். அப்படிங்க சொல்றது எல்லாமே, இயேசுவை பற்றி சொல்றது எல்லாமே தேவனையும் மனிதனையும் இணைக்கின்ற, 2 பேரை சமாதானப்படுத்துகின்ற ஒரு செய்தி, அதான் சுவிசேஷம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த சமாதானத்தின் வழியை சுவிசேஷத்தினாலே அறிவிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த சுவிசேஷம் என்ன ஆலோசனை கொடுக்குது அப்படின்னா, சுவிசேஷம் கொடுக்கின்ற நம்ம சொல்லுற சுவிசேஷத்துல தேவன் கொடுக்கின்ற ஆலோசனை என்னன்னா, சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொரிந்தனவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆலயத்தை கட்டுறது அவர் தான், அந்த ஆலயத்துல சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து ஆளுறது அவர் தான், அதே ஆண்டவர் தான் ஆசாரியராகவும் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறது அவர் தான். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆசாரியரும் அவர் தான், ராஜாவும் அவர் தான். அந்த ஆசாரியத்துக்கும் ராஜத்துவத்துக்கும் ஏற்றபடி ஒரு மனிதனை கட்டுகிறது அவர் தான். நாம தேவனுடைய ஆலயமாக இருக்கணும் வேதம் சொல்கிறது அல்லவா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறோம் அறியீர்களான்னு சொல்லப்படுறது மாதிரி நாம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துல ராஜாவாய் உட்கார்ந்துருக்கிறாராம், ஆசாரியராக உட்கார்ந்துருக்கிறாராம். இப்படி உட்கார்ந்து இருக்கிற தேவன்
நம்மையும் அதே மாதிரி ராஜாக்களும் ஆசாரியமாகி சமாதானம் பண்ணுகிறார். உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளும் நீங்க இந்திய பிரஜை தான், ரைட்டு. நம்ம பிரதமர் மோடி யாரு? இந்திய பிரஜை தானே? சரி, இப்போ மோடி இங்கே வரார் வச்சுக்கூடமே, அவர் நல்லா சேர் போட்டு உட்கார வச்சிட்டோம், உட்கார்ந்துருக்கிறார். மோடியை பார்க்கறதுக்கு நீங்கள் வாரீங்க, வந்தீங்கன்னா மோடி பக்கத்தில் அதே மாதிரி சேர் போட்டு உட்காந்துருவீங்களா? சொல்லுங்க, உட்காருவீங்களா? கையை கட்டி ஐயான்னு தூரத்தில் நிற்பீங்க, அப்படித்தானே? அப்படித்தானே இருப்பீங்க? இல்லை நீங்களையா என்ன சாதாரண நினச்சிங்களா? நாங்களாம் பக்கத்தை சேர் போட்டு உட்கார்ந்து சொல்றீங்களா? அதே சமயம் நம்ம தூரத்தில் நிற்போம் இல்லையா, நம்ம பிரஜை தான், நம்ம தூரத்தான் இருப்போம். இப்போ வேற ஒரு பிரதமர், பாகிஸ்தான் பிரதமரே வரார். அவர் வந்தால் எப்படி உட்காருவாரு? அவர் சேர் போட்டு பக்கத்தில் உட்காரு, அப்படித்தானே? பிரதமர் அவரும் பிரதமர், இவரும் சேர் போட்டு உட்காருவார். இவர் கால் இந்த பக்கம் தூக்கி போட்டு அவர் அந்த கால் அந்த பக்கம் காலை தூக்கி போட்டு சமமாக உட்கார்ந்தார், அப்படித்தானே? ரெண்டு பேருக்கு இடையில, ஏன்னா இவரும் பிரதமர் அவரும் பிரதமர். அதே போலதான் தேவன் ஆசாரியர், ஆளுகை செய்கின்ற ராஜா. உன்னை அவரோடு சமாதானம் பண்ணணும் அப்படின்னா நீயும் ஆசாரியனும் ராஜாவும் இருக்கணும். அதனால என்ன பண்ணாரு? நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நாம் ராஜாக்களவும் ஆசாரியம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறபடி நம்மை கட்டுகிறார். எப்படி கட்டுறாரா? ராஜாவையும் உருவாக்குறாரு, ஆசாரியங்களை உருவாக்குறாரு. அவரும் ராஜாவும் ஆசாரியரா இருக்கிறாரு, நீங்களும் ராஜா ஆசாரியர் இருக்கிறீங்க. அப்ப அவரோடு சமமாக ஐக்கியப்படக்கூடிய அளவு கொண்டு வரார். இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். அதான் ஆலோசனை. அந்த சமாதானத்தின் ஆலோசனை என்ன அப்படின்னா, அவர் ராஜாவா இருக்கிறாரு, ஆளுகை செய்யறாரு, அவர் தான் உன்னை கட்டுறாரு. அப்ப நீயும் ராஜாவும் ஆசாரியர் இருக்க போற, அவரும் பிரதமர் நீயும் பிரதங்கிற மாதிரி இப்ப தேவ சமூகத்தில் இணைகிற. அதான் அவரோட சமாதானமாகிறது, ஐக்கியப்படுது. ஒரு மனிதன் உலகத்துல தன்னுடைய உள்ளத்தினுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறான்னா யார்கிட்ட அதிகமா வெளிப்படுத்துவான் தெரியுமா? சொல்ல அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டிய சில காரியங்களை சொல்லுவான், மனைவிட்ட சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவான், கணவன்கிட்ட சொல்ல காரியங்களை சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் தான். ஆனா முழுக்க முழுக்க இருதயத்தை யார்கிட்ட வெளிப்படுத்துவான் தெரியுமா? நெருங்கின சிநேகிதர்கள்ட்ட. உண்மைதானே? என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஆளை போட்டு ஏதாவது பிரச்சனை, அவன் நெருங்கின சிநேகிதன் அவன்கிட்ட போய் கேட்டா எல்லாம் தெரியுன்றாங்க. அவனுடைய பாசிட்டிவ் திங்ஸ், அவனுடைய நெகட்டிவ் திங்ஸ், சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் அவன் செஞ்ச நன்மை தீமை சேட்டை எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? அம்மா அப்பாட்ட மறைக்கிற காரியங்களை மறைச்சிருவான், மனைவிட்ட மறைக்கிற காரியங்களை மறைச்சிருவான், கணவன்கிட்ட மறைக்கிற காரியங்களை மறைச்சிருவான். ஆனா சிநேகிதிகள்கிட்ட என்ன செய்வாங்க? எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் உண்மையான சமாதானம், அப்படித்தானே? அன்பிலே மிகப்பெரிய அன்பு என்ன தெரியுமா? சகோதர அன்பு தான். அது பெரிய அன்பு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் பெரிய அன்பு இல்லை சொன்னாரா? உலகத்தில் அதுதான். ஆனா இந்த நண்பனுடைய அன்பு நிரந்தரமான அன்பு அல்ல. கணவன் மனைவி என்பது நிரந்தர அன்பு. ஆனா அந்த அன்புல உறுதியான நம்பிக்கையான அன்பு நண்பரின் அன்பு. அந்த நண்பரின் அன்பு எப்போ வரும் அப்படின்னா, அந்த ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம், தேவனுக்கும் உனக்கு இடையில ஏற்படக்கூடிய சமாதானம். ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு மேலே தோல்ல கைப்பட்டவன் பாட்டு போவான். பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்கள்ல அதெல்லாம் நமக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். என்னன்னா, இயேசுவினுடைய மார்புல ஒரு சீஷனாகிய யோவான் அப்படி சாஞ்சிருந்தான். உட்கார்ந்துருக்கீங்க, பக்கத்தில் உட்காந்து கைப்பட்டு உட்காந்துருப்பீங்க, எல்லாம் ஃப்ரெண்டு மேல இருப்பீங்க, ஃப்ரெண்டு தோல்ல கைப்பட்டிருப்பீங்க. அப்படி மார்புல சாஞ்சி உட்கார்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒன்று இருக்கும், இல்லை நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, சிறு வயதில் பார்த்திருக்கலாம். ரொம்ப நெருங்கினவன் அவன் மார்புல சாஞ்சிருந்த அளவுக்கு ஐக்கியமா இருந்தாங்களாம். அப்படி சீடன் இயேசுவின் மார்புல சார்ந்திருந்தானா. அப்ப மனிதனை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறான்னு பாருங்க. அதுதான் உண்மையான சமாதானம், உண்மையான நண்பர்களின் அன்பு. அப்படிப்பட்ட அன்புக்கு உன்னை கொண்டு வர்றதுக்காக தான் அவர் ஆசாரியராகவும் ராஜாவும் இருக்கிற மாதிரி உன்னையும் ஆசாரியவும் ராஜாவும் மாற்றுகிறார். அப்போ உனக்கு என்ன ராஜாவுடைய தேவனுடைய அதிகாரம் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. சாத்தான் மேலும் அதிகாரம், உலகத்தின் அதிகாரம் எல்லாம் பாருங்க. நீ அடையாளங்களை அற்புதங்களையும் கர்த்தர் எப்படி செஞ்சாரோ அதெல்லாம் நமக்கு செய்ய முடியுங்கிறது தான். இயேசு பிசாசை துரத்தினார், சீடர்கள் பிசாசை துரத்தினாங்க. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், சீடர்களை உயிரோடு எழுப்பினாரு. இயேசு கடல் மேல் நடந்தாரு, பேதுரு கடல் மேல் நடந்தான். என்ன
அதே போல சூரியனை சந்திரனை யோசுவா நிறுத்தினான். பாருங்க, இயற்கையின் மேலே எல்லாவற்றின் மேலேயும் தேவனுக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சோ அதையெல்லாம் மனிதனுக்கு பகிர்ந்து கொடுத்து நீயும் நானும் ஒரே சிங்காசனம் உட்கார போற அப்படிங்கிறார். அதான் ஜெயங்கொண்டு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வனார். இதை காட்டிலும் ஒரு அன்பான தேவனை உலகத்துல எங்கேயாவது பார்க்க முடியுமா? இங்க அப்படியா இருக்கு பாருங்க. யாருன்னா சரி, வெளியே நெல்லு, அது பிரகார தாண்டி வராத, உள்ள கொஞ்சம் பேர் வரலாம், கருவருக்குள்ள எவனும் வந்துடக்கூடாது. அப்படித்தானே? யாரும் கருவருக்குள்ள ஃப்ரீயா போயிட முடியுமா? முடியாது. ஆனா தேவனுடைய சமூகம் அப்படி இல்லை. யாரு வேணாலும் தேவனை அண்டிக் கொள்ளலாம், அப்பான்னு உரிமையா கூப்பிடலாம். அப்பா, இயேசு அப்பா, ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்களேன். எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட முடியுமா? இயேசு உன்னை மகனே மகளேங்காரன அப்பா அம்மா, அந்த அளவுக்கு ஐக்கியம், தேவனோட உட்காரக்கூடிய ஐக்கியம். அதுதான் அந்த சமாதானம் தான் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உன்னையும் ராஜாவும் ஆசாரியமாக, அந்த ஆலோசனை தான் அந்த சுவிசேஷத்தின் ஆலோசனை. என்னன்னா, ஏசு ஆசாரியர் மாதிரி நீயும் ஆசாரியராயிருவ, ஏசு ராஜா மாதிரி நீயும் ராஜாவாயிர. ஆசாரியன்னு நீங்க வேற நினைவு போயிடக்கூடாது. நான் ஆசாரிங்கிற கம்யூனிட்டி பற்றி பேசல. ஆசாரியத்துவம் பலி செலுத்தி பரிசுத்தப்படுத்துகிற, ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிற ஆசாரியத்துவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் நம்மையும் தெரிந்து கொண்டு இணைத்திருக்கிறார். சரி, இதுதான் சமாசன சுவிசேஷத்தினுடைய ஆலோசனை. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். இந்த சமாதானத்தை தேவன் நம்மோடு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே உடன்படிக்கையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எசேக்கியேல் 37 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 37:26. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். சமாதான உடன்படிக்கை. சரி, உனக்கு எனக்கு ரைட். இது வரைக்கும் நீ யாரும் நான் இருந்தப்பா சண்டை சச்சரலாம் இருந்துச்சு, ரைட், எல்லா சண்டையெல்லாம் மறந்துடணும், எல்லாத்தையும் பண்ணணும், கை கொடு. சாதாரண ரெண்டு பேர் டேய் சத்தம் வரக்கூடாது. யாரோ 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க, பையா இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் அவங்களை வந்து சமாதானம் பண்ண செய்யறாங்க, ஒரு 2 பேர் தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணி, சரி கை கொடுங்க 2 பேரும், நீங்க இப்போ பகையாளி இல்லை, அது கை கொடுத்து அவங்கள வந்து சமாதானம் பண்ற மாதிரி ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோட உடன்படிக்கை செய்யறாராம். இந்த உடன்படிக்கை தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு செஞ்சாரு, மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு செஞ்சாரு. புதிய ஏற்பாட்டுகளை ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். ரத்தத்தினாலே. ரத்தத்தின் உடன்படிக்கை சாதாரணம் இல்லை. ஒரு நம்ம டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படிங்கிறவர் ஆப்பிரிக்க தேசத்துல அவர் வந்து சுவிசேஷகரா மிஷனரியா போயிருந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் ஒரு வைத்தியர், மருத்துவம் தெரிஞ்சவர். அவர் சுவிசேஷ ஊழியத்துக்காக போகும்போது பொதுவாக வந்து அங்கே அந்த மக்கள்லாம் நரமாம்ச பட்சிகளாக இருந்தாங்க. இவருக்கு வந்து இவர் ஆங்கிலேயர், இவரை கொன்று சாப்பிட்டா கூட சாப்பிட்ருவாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இவரை கொண்டு சில நன்மைகள் ஏற்பட்டது. இந்த மருத்துவங்களை செஞ்ச அநேகருக்கு சுவிஸ் தெரிவித்தார், ஜெபித்தார், பலருக்கு ஆறுதல் உண்டானது. அதனால் என்னாச்சு அப்படின்னா, அங்கே உள்ள அந்த பழங்குடி இனத்தவனுடைய தலைவன் வந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். யாருக்கு சொல்லுங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற ஆப்பிரிக்காவுக்கு சுவிசேஷத்தை சுமந்து சென்ற ஒரு மிஷனரி. சரியா? அப்ப என்ன பண்ணாராம், இப்போ உனக்கு வந்து உங்களுக்கு இப்போ நீ சுவிசேஷம் அறிவிக்கிற பல இடங்கள்ல உனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, ஆபத்துகள் இருக்கு. ஆனா நான் தான் பழங்குடி இனத்துக்கு தலைவன், உனக்கு ஒரு பாதுகாப்புன்னா ஒண்ணு செய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், அவர் தன்னுடைய ஒரு கோல் அவர் கையில் கொடுத்தாராம். அந்த கோலை, அதாவது இவருடைய கோல், யாரு, அந்த பழங்குடி தலைவருடைய கோலை கொடுக்காராம். அந்த கோலை கண்டாலே எல்லாருமே ராஜா அந்த தலைவனுடைய கோல் அப்படின்னு எல்லாம் அடங்கிடுவாங்க. அந்த கோலை கொடுக்க முன்னாடி இவரோட உடன்படிக்கை பண்ணார். யாரோட? டேவிட் லிவிங்ஸ்டன். ரத்தத்தோட உடன்படிக்கை. எப்படி பண்ணாராம், ஏதோ ஜூஸ் மாதிரி கொண்டு வர சொன்னாராம். கொண்டு வர சொல்லி அவர் விரலை அறுத்து ரத்தத்தை அதில் விட்டாராம். பழங்குடி தலைவன் விரலை அறுத்து ரத்தத்தை 2 சொட்டு தண்ணி அதில் விட்டு பாதியை அவர் குடிச்சாராம். குடிச்சிட்டு மீதி பாதியை நீ குடிங்க பண்ணாராம். அது மீதி பாதியை இவ யாரு கொடுக்கிறது? அது டேவிட் லிவிங்ஸ்டன் குடிச்சாரு. குடிச்சிட்டா அவருடைய ரத்தம்
இவரால குடிக்கப்பட்டு ரத்தத்தின் உடன்படிக்கை அந்த கோலை கொடுத்தார். அதுக்கப்புறம் இவர் எங்க போனாலும் இவர் எந்த பயமும் இல்லை. என்ன அப்படின்னா, ஒரு தலைவன் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக ரத்தத்துல உடன்படிக்கை செஞ்ச மாதிரி தேவாதி தேவன் சிலுவையிலே நமக்காக ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து உன்னை அவரோடு வைத்து ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆசாரியத்துவம் ரத்தத்தினாலே பலி செலுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தின மட்டுமல்ல, ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாங்கிற மாதிரி. இப்ப நீங்க தேவனுடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை செஞ்சதுனால, இயேசுவின் ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால, நீங்க எங்க போனாலும் உங்களை தொடுவதற்கு எந்த பிசாசின் அதிகாரமும் இல்லை. அந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஒரு பழங்குடியின தலைவனுடைய கோலை கொண்டு போகிற டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாம இருந்த மாதிரி, தேவன் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம் நம்மிடத்துல கோலா இருப்பதனால, அந்த அதிகாரத்தோட போகிற உனக்கு எந்த தீய சக்திகளும் உன்னை அணுகவே முடியாது. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். அதனால்தான் கத்திய உரையிலே வச்சுக்கிட்டு பயந்து ஓடுற மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கத்திய உரையிலே வச்சுக்கிட்டு பயந்து ஓடிக்கிட்டு, AK-47 பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்த மிரட்டர்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி அதிகாரங்கள் வல்லமையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு சாத்தானின் கிரியைகளுக்கு பயந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீ யாருன்னு முதல்ல தெரியும். உங்களுக்கு இருக்க அதிகாரம் என்ன? தேவன் கொடுத்திருக்கின்ற அதிகாரம், உடன்படிக்கின் ரத்தத்தினாலே கொடுத்திருக்கின்ற அதிகாரம். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டு தேவனோட சமாதானமா இருக்கிறோம். அவருக்கு நமக்கு ஐக்கியமா இருக்கிறது. அவர் தகப்பன், நம்முடைய பிள்ளை, நாம் அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், அவருடைய நண்பன், அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், அவர் நம்முடைய மணவாளன். அப்படி ஒரு ஐக்கிய உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது. அந்த ஐக்கியத்தினாலே நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அடுத்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 15:13 இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ரோமர் 15:13 வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானம் எப்ப நிறைய வரும்னா, உங்களுடைய விசுவாசம் தான் பிரதானம். விசுவாசம் தான் பிரதானம். உதாரணமா எடுத்துக்கோங்களேன். இப்ப வந்து ஏதோ ஒரு கடிதம் கிடக்கு. முன்னாடி இன்லேண்ட் லெட்டர் சொல்லுவாங்கல்ல, இப்ப இன்லேண்ட் லெட்டர் எல்லாம் செல்லாம் வந்துட்டு யாரையும் லெட்டர் போட்டது இல்லை. ஒரு கடிதம் இருக்கு. அந்த கடிதம் திறந்து பாக்குறீங்க. ஒரு அப்பா ஒரு மகளுக்கு கடிதம் எழுதியிருக்கார். மகளே, நான் வருகிறேன். வெளியூர்ல வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். வருகிறேன். நான் உனக்கு வரும்போது உனக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது டிவியோ அல்லது லேப்டாப்போ ஏதோ ஒன்று, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வருகிறேன் அப்படின்னு எழுதியிருக்காருன்னா, ஏதோ ஒரு அப்பா ஏதோ ஒரு மகளுக்கு எழுதியிருக்கிறார். அதை நீங்க வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா வராதா? என்ன சத்தத்தை காணும்? வருமா வராதா? வருமா? யாரோ ஒரு அப்பா யாரோ ஒரு மகளுக்கு எழுதிய கடிதத்தை வாசித்து பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வருமா? அதே சமயம் உங்க அப்பா உங்களுக்கு எழுதிய கடிதமா இருந்து அதை திறந்து வாசித்து பாக்குறீங்க. எங்க அப்பா வரும்போது வாங்கிட்டு வரான்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அப்படியா? அதுக்கும் இங்கடா இப்படி சொல்லிடக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. அப்ப நம்ம அப்பா எழுதி வச்சா நமக்கு ஏன் சந்தோஷம்னா, நமக்கு அந்த நம்பிக்கை. இது யாரு? எங்க அப்பா சொன்ன வார்த்தை, எங்க அப்பா சொன்னபடி செய்வார், வாங்கிட்டு வருவார், எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வர. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த கடிதத்தின் மேல் உள்ள நம்பிக்கை, எழுதினவர் மேல் உள்ள நம்பிக்கை. அதனால உங்களுக்கு என்ன வருது? ஒரு சந்தோஷம். பொருள் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சந்தோஷம் வந்துட்டு. அதே போலதான் வேத வசனங்கள் உன் தேவனாய் உன் தகப்பனால் எழுதப்பட்டது என்றும், இந்த வேத வசனத்தின்படி உனக்கு நடக்குங்கிற விசுவாசம் எப்போ வருதோ அப்ப அந்த சமாதானமும் சந்தோஷம் உனக்கு வந்துடும். அதை எப்பவே பாருங்க. மனிதனோடு தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறவர். வேதத்தை வாசிக்கும் போது பேசுகிறார், தரிசனங்கள் சொப்பனங்கள்ல பேசுகிறார், பிரசங்கத்துல பேசுகிறார், பாடல்களை பாடும்போது பேசுகிறார், தனிப்பட்ட தரிசனங்களை கொடுக்கிறார். எல்லாம் சரிதான்.
அப்ப ஏதோ ஒன்றுல கர்த்தர் உன்னோடு பேசுகின்ற அந்த வார்த்தை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு சமாதானமும் சந்தோஷம் உனக்கு பெருகும். ஏன்னா எனக்கு சொன்ன தேவன் உண்மையுள்ள, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கார், தருவார். நீ அறிக்கையிட்ட விசுவாச வார்த்தைகள், உனக்கு சொல்லப்பட்ட விசுவாச வார்த்தைகள், உனக்கு சொல்லப்பட்ட வேத வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், இவைகளை நீ விசுவாசிக்கின்ற நேரம் உனக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானம் உனக்கு பெருக்கெடுக்கின்ற ஒரு நேரம். அப்படியே நடக்கும். அப்படித்தானே? அப்ப வசனம் எனக்கு உள்ளது, எனக்கு சொல்லப்பட்ட என்னைக்கு விசுவாசிக்கிறேன் அன்னைக்கு தான் அந்த சந்தோஷம். அதனால்தான் விசுவாசத்தினாலே இந்த சந்தோஷமும் சமாதானம் உனக்கு பெருக போகிறது. இன்னொரு சிலத்தை கூட வாசிங்கள். அடுத்து இந்த இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தேவனை அறிகிற அறிவினாலே சமாதானம் பெருகும். என்னன்னா, நான் ஆராதிக்கிற இந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த தெரிந்து கொள்ளுதல், உனக்கு அறிந்து கொள்ளுதல் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் உனக்கு அன்பு உண்டாகும். கேளுங்கள், இப்ப சாதாரணமா தேவன் மேல உனக்கு விசுவாசம் குறைவா இருக்கு, அவர்கள் நம்பிக்கை இல்லை. அப்ப உனக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னாலும், வேதத்தை வாசிக்கிற, நிறைய வாக்குத்தத்தை வாசிக்கிற, சரி அது இப்படித்தான் எல்லாரும் எல்லா மதத்திலும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் மாதிரி இது போல அப்படின்னு நினைச்சிருவேன். ஏன்னா தேவனை பற்றி உனக்கு அந்த அறிவு இல்லாட்டா. இந்த தேவனை பற்றி அறிய இவர் வாக்குத்தத்தில் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்ய திராணி உள்ளவர், ஒரு நாளும் பொய்யுரையாதவர், எழுதப்பட்ட வார்த்தை சத்தியமானது, வானமும் பூமி ஒளிந்து போன அந்த வார்த்தை எழுத்து கூட உறுப்போடு அழியாது. இந்த ஒரு தெரிந்து கொள், ஆண்டவரை பற்றி எவ்வளவு தூரத்துக்கு அதிகமாக அறிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன்னுடைய சமாதானம், நம்பிக்கை எல்லாம் பெருகும். உண்மையா இல்லையா? இப்ப இயேசுவை தெரிஞ்சவங்க அநேகமா, இயேசுவை அறிந்தவர்கள் அநேகமா? சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை தெரிந்தவர்கள் தான் அநேகம். அதாவது இப்ப நான் இருக்கிறேன், என்னை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஸ்கூல்ல இருந்த காலங்கள் அல்லது எங்க ஊர்ல அங்க எல்லாம் கேள்வி பண்ணிட்டு பாசத்தில் லைவ்ல போய்கிட்டு இருக்குது. அப்ப போன வாரம் பேசினார், அந்த பாச தான் பேசுறாரு, அவர் நான் தெரியும். அப்ப என்னையே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அறிந்தவர்கள் ஒரு சிலர். என் குடும்பத்தை அறிஞ்சிருப்பாங்க, தனிப்பட்ட முறையில் யாருன்னு என் குடும்பத்தை அறிஞ்சிருப்பாங்க. இன்னும் நெருங்கி இருக்கிற விசுவாச பிள்ளை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இவர் யாரு, இந்த இவர் மனைவி யாரு, பிள்ளைகள் யாரு, என்ன எங்க ஆறாம் நடத்துவாங்க, எத்தனை மணி ஆறாம் நடத்துவாங்க, வீடு எங்க இருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்ப அறிந்தவர்கள், நீங்களாம் அறிந்தவர்கள். ஆனா தெரிந்தது 1-2 பேர். தெரிந்தவர் அநேகர் இருப்பாங்க, அறிந்தவர் ஒரு சிலர் தான் இருப்பீங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் தெரிந்தவர்கள் அநேக. உலகத்துல இயேசு தேவன் அப்படின்னு தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனா அவங்க என்ன மைண்ட்ல தெரிஞ்சிருப்பாங்கன்னா, எத்தனையோ தெய்வங்களை இவர் ஒரு தெய்வம் அப்படித்தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா அறிந்தவர்கள் எப்படி அறிவாங்க, இவர் தான் தெய்வம். தெரிந்தவன் இயேசுவும் ஒரு தெய்வம் அப்படிமா, அறிந்தவன் இயேசுவே தெய்வம் அப்படிமா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த இயேசுவை பற்றி அறிய அதுக்காக தான் சொல்றது, எல்லா ஆராதனையில் வரணும், எல்லா கூட்டங்கள் வரணும், இயேசுவை பற்றி சொல்ல அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு புரியணும். அப்படி இயேசு பற்றி அறியத்தான் வசனத்தின் மேல விசுவாசம் பெருகும். வசனம் எவ்வளவு உண்மையானது. அதனால தான் சாட்சி சொல்ல வைக்கிற ஒரு சில எதுக்காக சாட்சி சொல்றோம்? அவங்க சாட்சி சொல்லும்போது, இவங்களுக்கு செய்த தேவன் எனக்கு செய்வார், இவங்களுக்கு உண்மையாயிருந்த தேவன் எனக்கு உண்மையாயிருப்பார் அப்படின்னு அந்த விசுவாசம் வளர்றதுக்காகத்தான் செய்யறோம் இல்லையா? அப்ப தேவனை அறிகின்ற அறிவினாலே உங்களுக்கு அந்த சமாதானம் பெருகும். அதுக்காகத்தான் சொல்றது, எல்லா ஆராதனைகளையும் மிஸ் பண்ணக்கூடாது, பிரசங்கங்களை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் பிரசங்கங்களை நோட் எடுத்து குறிப்பிட சொன்னேன். குறிப்பை பார்த்து வீட்டில் நீங்க மனப்பாடம் பண்ண போறது கிடையாது, நல்லா தெரியும். வீட்டில் போனதுக்கு அப்புறம் இந்த குறிப்பை யாரும் திறந்து கூட பார்க்க போறது கிடையாது, அதுவும் தெரியும். ஆனா எதுக்காக எடுக்க சொல்றோம்? ஒரு விழிப்போட எடுக்க. நான் அன்னைக்கே சொன்னேன், 1-2 நோட்டு தான் தெரியுது. சரி, அதெல்லாம் குறிப்பெடுக்க, அது மொழி தெரியுதோ இல்லையோ, அப்ப அதுக்காக ஒரு ஆக்டிவா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, ஒரு ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக. அப்ப தேவனை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், ஒண்ணு மட்டும் வாசி முடிப்போம்.
119 சங்கீதத்துல 119 சங்கீதம் 165 வாசிங்க. 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை நேசிக்க வேண்டும். தேவனை அறிகிறனால சமாதானம் உண்டு, விசுவாசத்துல சமாதானம் பெருகுது. இப்ப தேவனுடைய வார்த்தைகளை, வேதத்தை, கட்டளைகளை விசுவாசிக்க, அதை நேசிக்க கற்றுக்கணும். அதான் எப்பவுமே வேதத்தை ரெகுலரா வாசிக்க, வேதத்தை நேசிக்கிறவர்கள் சமாதானம் உண்டு. இதைத்தான் நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா சொல்லும்போது ஏசாயா 48:18 வாசிங்க. ஏசாயா 48:18. ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும். 26ஆம் அதிகாரத்துல மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில்